வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்க வளமுடன். இன்றைக்கி மிதுன லக்னக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 1, 2024 முதல் மே 11, 2025 வரை உள்ள பலன்களை பார்க்கலாம். மிதுன லக்னக்காரர்களுக்கு இதுவரையும் லாபஸ்தானமான 11ஆம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் போகஸ்தானமான 12ஆம் வீட்டிற்கு சஞ்சாரம் செய்கிறார். போகஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தன் நின்ற ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான சுகஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான சத்ருஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியான அஷ்டமஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார். இந்த காலகட்டத்தில் தனிநபர் குடும்ப நபருடன் நேரத்தை செலவிடுவது நல்லது. கூட்டாளிகள் முடிவெடுப்பதில் ஆதரவாக இருப்பார்கள், ஆறுதல் உணர்வை வழங்குவார்கள். மேலும் இந்த காலகட்டத்தில் ஒருவரின் தொழில்முறை வலையமைப்பிற்குள் புதிய நபர்களின் சந்திப்புக்கான வாய்ப்பு உண்டாகிறது. வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு பங்களிக்கிறது. வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் சென்று படிக்க விரும்புவோருக்கு படிக்க வாய்ப்பு கிடைக்கும். இருப்பினும் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதால் நிதி ரீதியாக திட்டமிடுவது அல்லது செலவுகளுக்கு முன்னுரிமை அளிப்பது அவசியம். தாய்மார்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியும் தருகிறது. சொத்து அல்லது வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டாகும். பொதுவாக உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், ஆனால் ஓரளவு எடை கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் போட்டித் தேர்வுகளில் ஈடுபட்டிருந்தாலோ அல்லது சட்ட சிக்கல்களை எதிர்கொண்டாலோ இந்த நேரம் உங்களுக்கு சில சாதகமான முடிவுகளை கொண்டு வரும். தொழிலில் ஒட்டுமொத்த நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். உங்களுடைய தைரியம் மற்றும் உறுதி மற்றவர்களை ஊக்குவிக்க உதவும். கூடுதலாக குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிப்பது உங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு நிதி கடமைகளையும் சமாளிக்க உதவும். உங்கள் முயற்சிக்கு வெற்றி பெறவும் உதவும். உங்களுடைய வணிகம் அல்லது தொழில் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். இந்த குரு பயிற்சியின் போது உங்களுக்கு நேர்மை மற்றும் சுய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். வேலையில் உங்கள் முடிவுகளில் அதிக சுதந்திரத்தன்மையும் நம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கை பாதையை புத்திசாலித்தனமாக தேர்வு செய்வீர்கள். ஆன்மீக வளர்ச்சியில் அதிகம் நாட்டம் உண்டாக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் தத்துவம் மற்றும் தியானத்தை ஆராய்ந்தாலும் வாழ்க்கையில் ஒரு அழகான நோக்கத்தை தேடுவதிலும் ஆர்வம் காட்டுவது நல்லது. வாழ்க்கை மற்றும் உணர்ச்சிபூர்வமாக நெருக்கத்தை மையமாக கொண்டு உங்கள் உறவுகளும் மாற்றத்திற்கு உள்ளாக்கும். உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் விஷயங்களுக்கு நீங்கள் பணம் செலவிட செய்ய நேரிடும். ஆனால் கவலைப்பட வேண்டாம், செலவு உங்களுக்கு திருப்தியையும் மகிழ்ச்சியை தரும். வீட்டு செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது, ஆனால் தாயாரின் உடல்நிலை மேம்படும். மேலும் அவர் மத நம்பிக்கையுடையவராக மாறலாம். உங்கள் வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும். அது பக்தி மற்றும் ஆன்மீக சூழலை உருவாக்கும். வீட்டு தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை வழி உறவுகளிடமிருந்து நீங்கள் பயனடையலாம் அல்லது எதிர்பாராத விதமான பரம்பரை சொத்துக்களை பெறலாம். மிதுன லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் 5ஆம் பார்வையாக 4ஆம் ஸ்தானத்தை பார்ப்பதினால் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும். புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். சொகுசு வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். பயணம் சார்ந்த எண்ணங்களை சாதகமாக முடியும். உறவினர்களின் வழியில் சுப செய்திகளும் மகிழ்ச்சிகளும் உண்டாகும். குரு பகவான் 7ஆம் பார்வையாக 6ஆம் ஸ்தானத்தை பார்ப்பதினால் எதிராக இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும். கால்நடை பணிகளில் ஒரு விதமான ஈர்ப்பு உண்டாகும். எதிர்பாராத சில உதவிகள் சாதகமாக அமையும். உடன் இருப்பவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை குறைத்து கொள்வது நல்லது. கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. 9ஆம் பார்வையாக 8ஆம் ஸ்தானத்தை பார்ப்பதினால் சிந்தனைகளில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. மனதிற்கு பிடிக்காத சில விஷயங்களை செய்வதற்கான சூழல் உண்டாகும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும்.
சமூக தொடர்பான பணிகளில் உயர்வு அதிகரிக்கும். மருத்துவ பொருட்களால் ஆதாயம் உண்டாகும். காப்பீட்டு துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். குரு விரயஸ்தானத்தில் நிற்பதால் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். சுபகாரிய விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் நிமித்தமான வளர்ச்சிகள் அதிகரிக்கும். சகோதரர்களின் வழியில் அனுசரித்து செல்வது நல்லது. மனதில் நினைத்த பணிகளை முடிப்பதில் புதிய அனுபவம் கிடைக்கும். அரசு காரியங்களில் எதிர்பாராத சில பணிகள் கால தாமதத்திற்கு பின்னரே நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். நினைத்த சில பணிகளில் செய்து முடிப்பதில் அலைச்சல்கள் உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்தில் முதலீடு தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்தோடு செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் திருப்தியற்ற சூழல் உண்டாகும். பண விஷயத்தில் மற்றவர்களை நம்பி செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது. ஜாமீன் தொடர்பான செயல்களில் ஈடுபடாமல் இருப்பது மன நிம்மதியை கொடுக்கும். மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் கருத்துக்களை கூறுவதை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் சிறு சிறு மந்த நிலையும் தேக்கமும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்களால் கையிருப்புகளும் குறையும். கல்வி தொடர்பான விஷயங்களில் ஆர்வமின்மை உண்டாகும். எந்த ஒரு செயலிலும் சிந்தித்து செயல்படுவது நல்மதிப்பை உருவாக்கி தரும். நெருக்கமானவர்களிடத்தில் புரிதல்கள் அதிகரிக்கும். நினைத்த செயல்களை செய்வதில் செயல்களின் தன்மைகள் அறிந்து முடிவெடுப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் உண்டாகும். வியாபார பணிகளில் எதிர்பாராத லாபம் கிடைப்பதில் கால தாமதங்கள் உண்டாகும். நண்பர்களுடன் வெளியூர் பயணத்தை சென்று வருவீர்கள். வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். சுபகாரிய எண்ணங்கள் கைகூடி வரும். மனதிற்கு விருப்பமான செயல்களை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த முடக்க நிலையில் சில மாற்றங்கள் உண்டாகும். இறை சார்ந்த பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழல் உண்டாகும். பெண்கள் நெருக்கமானவர்களின் தேவைக்காக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. அலட்சியமின்றி செயல்படுவது காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாள் இழுபறியாக இருந்து வந்த சில வரவுகள் கிடைக்கும். தடைப்பட்ட காரியம் விரைவில் நடைபெறும். சில அனுபவத்தின் மூலம் மனதளவில் மாற்றம் உண்டாகும். தாய் வழியில் அனுசரித்து செல்வது நல்லது. குறித்த நேரத்திற்குள் பணிகளை முடிப்பதில் சில சிக்கல்கள் ஏற்படும். எதிர்பாலின மக்களுடன் பழகுவதை குறைத்து கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்ல மதிப்பெண்ணை பெற வழிவகுக்கும். நண்பர்களின் தன்மை அறிந்து நட்புகளை தேர்ந்தெடுப்பது நல்லது. விளையாட்டு விஷயங்களில் எதிர்பார்த்திருந்த முடிவு கிடைக்கும். அரசு சார்ந்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். வெளிநாடு சென்று படிப்பதற்கான எண்ணங்கள் கைகூடி வரும். வேலைக்கு செல்பவர்களுக்கு திறமைக்கு உண்டான மதிப்புகள் தாமதமாக கிடைக்கும். அலுவலகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும். வெளிநாடு சென்று பணிபுரிவதற்கான வாய்ப்பு உண்டாகும். உடன் இருப்பவர்களால் பொறுப்புகள் அதிகரிக்கும். சக பணியாளர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்கும் சிறு வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது உயர்வை உருவாக்கும். கூட்டாளிகளின் இடத்தில் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை பகிர்வது நல்லது. வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறும். புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும். உறவினர்களின் வழியில் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கிடைக்கும். நம்பிக்கையான அவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்காலம் சார்ந்த தெளிவான சில முடிவுகளை எடுப்பீர்கள். புதுமையான படைப்புகளுக்கு ஆதரவான சூழல் உண்டாகும். அரசு வழியில் மதிப்புகள் உயரும். சாமர்த்தியமாக செயல்பட்டு பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, பயணங்களால் அனுகூலங்களும், எதிர்பார்த்திருந்த சில உதவிகளும், பல நாள் பிரச்சனைகளும் தீர்வு கிடைக்கும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடன் இருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் கருத்துக்களை கூறுவதை தவிர்ப்பது நல்லது. அதிக உரிமை கொள்வதை குறைத்து கொள்வது நல்லது. வழிபாடு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமைகளில் வாராகி அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர காரிய அனுகூலமும் வெற்றியும் கிடைக்கும்.
அனைவருக்கும் நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்க வளமுடன். இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.